ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சின்ன விஷயம், ஆனால் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த டெஸ்ட் யுவர் நாலேஜ் சென்டென்ஸ்க்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். த சென்டென்ஸ் வாஸ்: சிறிது நேரத்திற்கு முன்பு வரை நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரை நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஐ வாஸ் ஸ்லீப்பிங் அன்டில் அ வைல் அகோ. ஐ வாஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னா நான் தூங்கிட்டு இருந்தேன். அன்டில் அப்படின்னா வரைக்கும், ஓகேவா? அ வைல் அகோ அப்படின்னா சிறிது நேரத்துக்கு முன்பு. ஐ வாஸ் ஸ்லீப்பிங் அன்டில் அ வைல் அகோ. இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்: ஏன் இதற்காக என்னை திட்டுகிறாய்? இதுக்கு ஏன் என்ன திட்டுற அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Why are you scolding me for this? Why are you scolding me for this? Why are you scolding me அப்படின்னா ஏன் என்ன திட்டிகிட்டு இருக்க? For this. Scold அப்படின்னா திட்டுறது, ஓகேவா? ஸோ for this அப்படின்னா இதுக்காக. Why are you scolding me for this? இதுக்காக ஏன் என்ன திட்டிகிட்டு இருக்க? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை ஏன் எப்பொழுதும் திட்டுகிறாய்? என்னை ஏன் எப்போ பார்த்தாலும் திட்டுற அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Why do you scold me always? Why do you scold me always? Why do you scold me அப்படின்னா ஏன் என்ன திட்டுற? ஆல்வேஸ் அப்படின்னா எப்பயும். ஏன் என்ன எப்போதும் திட்டுற? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய முகத்தை கண்ணாடியில் ஒரு முறை பார். உன்னோட முகத்தை கண்ணாடியில் ஒரு தடவை பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். லுக் அட் யுவர் ஃபேஸ் இன் த மிரர் ஒன்ஸ். லுக் அட் யுவர் ஃபேஸ் இன் த மிரர் ஒன்ஸ். லுக் அட் யுவர் ஃபேஸ் அப்படின்னா உன் முகத்தை பாரு. இந்த மிரர் அப்படின்னா கண்ணாடியில். மிரருக்கு கண்ணாடி. ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறை. கண்ணாடியில் உன் முகத்தை ஒரு முறை பாரு. லுக் அட் யுவர் ஃபேஸ் இன் த மிரர் ஒன்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய முகத்தை நீ எப்போவாவது கண்ணாடியில் பார்த்திருக்கிறாயா? உன் முகத்தை நீ எப்பயாச்சும் கண்ணாடியில் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஹாவ் யூ எவர் லுக்ட் அட் யுவர் ஃபேஸ் இன் த மிரர்? ஹாவ் யூ எவர் லுக்ட் அட் யுவர் ஃபேஸ் இன் த மிரர்? ஹாவ் யூ எவர் லுக்ட் அட் யுவர் ஃபேஸ் அப்படின்னா உன் முகத்தை எப்பயாவது பார்த்துருக்கியா? இந்த மிரர் அப்படின்னா கண்ணாடியில். Have you ever looked at your face in the mirror? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யாரையும் குறைத்து மதிப்பிடாதே. யாரையும் இலக்காரமாக நினைக்காத. யாரையும் குறைச்சி மதிப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன். அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னா குறைச்சி மதிப்பிடுறது, ஓகேவா? ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன் அப்படின்னா யாரையும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த நடு இரவில் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த நடுராத்திரியில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் இன் த மிட் நைட்? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் இன் த மிட் நைட்? வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இன் த மிட் நைட் அப்படின்னா நடுராத்திரியில். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் இன் த மிட் நைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வருவதற்கு முன்பு நீ வீட்டில் இருக்க வேண்டும். நான் வரத்துக்கு முன்னாடி நீ வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஹோம் பிஃபோர் ஐ கம். யூ ஷுட் பி ஹோம் பிஃபோர் ஐ கம். யூ ஷுட் பி ஹோம் அப்படின்னா நீ வீட்டில் இருக்கணும். பிஃபோர் ஐ கம் அப்படின்னா நான் வரத்துக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் வருவதற்கு முன்பு வீடை சுத்தம் செய். கெஸ்ட்லாம் வரன்ட்ருக்காங்க, அவங்க வரத்துக்கு முன்னாடி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். க்ளீன் த ஹவுஸ் பிஃபோர் தே கம். க்ளீன் த ஹவுஸ் பிஃபோர் தே கம். க்ளீன் த ஹவுஸ் அப்படின்னா வீட்டை சுத்தம் பண்ணு. பிஃபோர் தே கம் அப்படின்னா அவங்க வரத்துக்கு முன்னாடி. க்ளீன் த ஹவுஸ் பிஃபோர் தே கம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கிளம்புவதற்கு முன்பு அவள் வந்து விட்டாள். நான் போகிறதுக்கு முன்னாடியே அவள் வந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஷி அரைவ்ட் பிஃபோர் ஐ லெஃப்ட். ஷி அரைவ்ட் பிஃபோர் ஐ லெஃப்ட். ஆர் வி கேன் சே ஷி கேம் பிஃபோர் ஐ லெஃப்ட், ஓகேவா? ஸோ ஷி கேம் அப்படின்னா வந்துட்டா. பிஃபோர் ஐ லெஃப்ட்னா போகிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் அப்படியே அவளுடைய அப்பா மாதிரி இருக்கிறாள். அவள் அப்படியே அவங்க அப்பா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஷி லுக்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஹர் ஃபாதர். ஷி லுக்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஹர் ஃபாதர். ஷி லுக்ஸ் எக்ஸாக்ட்லி அப்படின்னா அவள் அப்படியே அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட்லி. ஷி லுக்ஸ் லைக் ஹர் ஃபாதர் அப்படின்னா அவங்க அப்பா மாதிரி இருக்கா. ஷி லுக்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஹர் ஃபாதர்னா அவள் அப்படியே அவங்க அப்பா மாதிரி இருக்கா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
அவள் என்னை மாதிரி இருக்கிறாள். அவள் என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஷீ லுக்ஸ் லைக் மீ ஆர் வி கேன் சே ஷீ ரிசம்பிள்ஸ் மீ. ஓகேவா? ஸோ லுக்ஸ் லைக் அப்படின்னு சொல்லலாம், ரிசம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷீ ரிசம்பிள்ஸ் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் உன்னை விட நன்றாக பேசுகிறாள். அவள் உன்னை விட அவள் நல்லா பேசுகிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஷீ ஸ்பீக்ஸ் மச் பெட்டர் தென் யூ. ஷீ ஸ்பீக்ஸ் மச் பெட்டர் தென் யூ. ஷீ ஸ்பீக்ஸ் அப்படின்னா அவள் பேசுகிறா. மச் பெட்டர் தென் யூ அப்படின்னா உன்னை விடவே அவள் நல்லா பேசுகிறா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடன் இருப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு பி வித் யூ. ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னா எனக்கு விருப்பம் இல்லை. என்னது? டு பி வித் யூ, உன் கூட இருக்கிறதுக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு பி வித் யூ. வித் யூ அப்படின்னா உன்னுடன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி, நான் இருக்கிறதுக்கு விரும்பலை. ஓகேவா? உன் கூட நான் இருக்கிறதுக்கு விரும்பலை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் இங்கு தங்குவதற்கு எனக்கு இஷ்டமில்லை. அவன் இங்கே தங்குறது எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு ஸ்டே ஹியர். ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு ஸ்டே ஹியர். ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு ஸ்டே அப்படின்னா அவன் தங்குறது எனக்கு விருப்பம் இல்லை. ஹியர் அப்படின்னா இங்கே. ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு ஸ்டே ஹியர். அவன் இங்கே தங்குறது எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் இங்கு இருந்தால் நான் சென்று விடுவேன். அவன் இங்கே இருந்தால் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். இஃப் ஹீ இஸ் ஹியர் ஐ வில் லீவ். இஃப் ஹீ இஸ் ஹியர் ஐ வில் லீவ். இஃப் ஹீ இஸ் ஹியர் அப்படின்னா அவன் இங்கே இருந்தால். ஐ வில் லீவ். லீவ்னா நான் கிளம்பிடுறது. ஸோ ஐ வில் லீவ் அப்படின்னு நான் கிளம்பிடுவேன். இஃப் ஹீ இஸ் ஹியர் ஐ வில் லீவ். அவன் இங்கே இருந்தால் நான் போயிடுவேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நவ் இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யுவர் நாலேஜ். உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணலாமா? உங்கள் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கான டுடே சென்டென்சஸ். எனக்கு இங்கு இருப்பதற்கு விருப்பம் இல்லை. எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் த சென்டென்சஸ். எனக்கு இங்கு இருப்பதற்கு விருப்பம் இல்லை. எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.